இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, டிவைன் வாய்ஸ் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கின்றேன். தவமும் ஜெபமும் என்ற தலைப்பில் இன்றைய சிந்தனையாக சோர்ந்து போகாதே. எரேமியா அதிகாரம் 31 வசனம் 25 நாம் வாசிக்கின்றோம். சோர்ந்த உள்ளங்களுக்கு நான் புத்துயிரளிப்பேன், வாடிய நெஞ்சங்களுக்கு நான் நிறைவளிப்பேன் என்கிறார் ஆண்டவர். வாழ்வின் சூழ்நிலைகளிலே பல சோர்வு நிலை காணப்படும். ஆனால் ஆண்டவரோடு இணைந்த நிலையில் நாம் பயணிப்போம் என்றால் வலிமை இழந்த நேரங்களிலே அவருடைய தெய்வீக வல்லமையினால் நம்மை நிரப்புகின்றார். பலனற்ற நிலையிலே என் பலன் உனக்கு பூரணமாய் விளங்கும். நாம் எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு என்று நாம் அறிக்கை செய்கின்ற பொழுது பலவீனங்கள் எல்லாம் பலனடைந்து காணும்படிக்காய் கடவுள் நம்மை பலப்படுத்துகின்றார். ஏனெனில் மனிதர் அப்பத்தினால் அல்ல, ஆண்டவரின் வாய்ச்சல் ஒவ்வொன்றிலும் உயிர் வாழ்வர் என்று வேதம் சொல்கின்றது. எலியா சோர்ந்து போய் இருந்த பொழுது ஆண்டவர் தட்டி எழுப்பி சாப்பிடு என்று சொல்லி எலியாவை பலப்படுத்தியது போல் நம்மையும் தட்டி எழுப்பி பலப்படுத்துகின்றார். இந்த தவக்காலத்தின் வழியாக அவரை உண்மையாக தேடக்கூடிய பிள்ளைகளாய் நாம் இருக்கின்ற பொழுது எந்த பெரும் சுமை நம்மை அழுத்தினாலும் அந்த சுமையிலிருந்து, அந்த சோர்விலிருந்து நம்மை தட்டி எழுப்பி நம்மை பலப்படுத்த அழைக்கின்றார். ஆகையால் ஓசையா அதிகாரம் 6 வசனம் 1 என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி வாருங்கள், நாம் ஆண்டவரிடம் திரும்புவோம், அவரே நமக்கு 2 நாளுக்கு பிறகு நமக்கு புத்துயிர் அளிப்பார் என்று சொல்லப்பட்ட இறைவார்த்தையின்படி ஆண்டவரிடத்தில் நாம் இந்த தவக்காலத்தின் வழியாய் திரும்பி வருகின்ற பொழுது கடவுள் நமக்கு புத்துயிர் அளித்து அவரை எந்நாளிலும் நல் ஆயனாய் கொண்டு வாழக்கூடிய மகனாய் மகளாய் நாம் இருக்கின்ற பொழுது கடவுள் நம்மை பலப்படுத்துகின்றார். ஆகையால் இதோ இந்த வேளையில் சோர்ந்து போகாதே. கடவுள் உன்னை ஒவ்வொரு நேர நிமிடங்களிலும் கண்ணின் மணி போல் தாங்குகிறார் என்கின்ற தெய்வீக சிந்தனையை இதயத்தில் இருத்துவோம். அன்பு தெய்வமே இறைவா, அப்பா, இன்றைய நாளிலே சோர்ந்து போன எங்கள் வாழ்வை தேடி வந்து எங்களை தட்டி எழுப்பி எங்களை அப்பா வலுவின்மையிலிருந்து எங்களை வலிமைப்படுத்தி பலப்படுத்தி எங்களை வழிநடத்தி இருக்கின்றீர். உம்முடைய வழிநடத்தியதில் வாழ எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.